நியூஸ் 7 தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம், ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட 10 பேர் இன்று சந்தித்தனர். நேற்று பெங்களூர் சிறையில் சசிகலாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய தினகரனை காலை முதலே அவரது ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர். கலசப்பாக்கம் எம்எல்ஏ பன்னீர்செல்வம், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் மோகன், மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, பரமக்குடி முத்தையா, பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம், விளாத்திகுளம் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட 10 பேர் இன்று தினகரனை சந்தித்தனர். இதனையடுத்து தினகரனை சந்தித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்தது. அதிமுகவை கட்டிக்காக்க டிடிவி தினகரனால் தான் முடியும் என அதிமுக நட்சத்திர பேச்சாளர் குண்டு கல்யாணம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை கண்டு யாரும் அஞ்சவில்லை எனவும், ஆனால் டிடிவி தினகரனை கண்டு பலர் பயப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். அதிமுகவை கட்டிக்காக்க டிடிவி தினகரனால் தான் முடியும் என தெரிவித்த குண்டு கல்யாணம், ஜெயலலிதா மறைவுக்கு பின் தங்களுக்கு இருக்கும் ஒரே தலைமை தினகரன் தான் என தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம். ஆக தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியோடு, தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியோடு இன்றைக்கு தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள்தான். ஆக அவரால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும். சென்னையில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். சிறையிலிருந்து டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளியே வந்ததைத் தொடர்ந்து அவருக்கு 21 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இன்று மட்டும் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவரை சந்தித்தனர். இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கின்றனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், பெரம்பலூர், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களின் எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்திக்கின்றனர். அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் முதல்வர் பழனிசாமி தொகுதி பிரச்சினைகள் குறித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செம்மாம்பாளையத்தில் திமுக சார்பில் குளம் தூர்வாரும் பணியினை அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவேளை தமிழக சட்டமன்றம் கூட்டப்பட்டால் திமுக தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் என்று தெரிவித்தார். அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு 2 அணிகள் இருந்த நிலையில் அக்கட்சியில் மேலும் பல அணிகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையிலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி நிலைத்து சட்டமன்றம் கூடுகிற போது அப்போது எங்களுடைய ஜனநாயக கடமையை திமுக நிச்சயமாக ஆற்றும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா செழியன் காலமானார். 95 வயதான அவர் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தங்கியிருந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். ஒரு முறை மக்களவை உறுப்பினராகவும் 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். மாணவர் பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றிய செழியன் அறிஞர் அண்ணாவுடன் நெருக்கமாக இருந்தவர். நாவலர் நெடுஞ்செழியனின் சகோதரரான இவரது நாடாளுமன்ற உரைகள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டுள்ளன. வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவித்த அரை மணி நேரத்தில் திருவண்ணாமலை ஆட்சியர் அறிவிப்பை மாற்றி நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வருவதை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றி அமைக்கப்பட்டு நாளை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் திருவண்ணாமலையில் பள்ளிகள் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே இன்று அறிவித்தார். எனினும் அறிவிப்பு வெளியிட்ட சிறிது நேரத்தில் முடிவை மாற்றிய ஆட்சியர் நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார். சென்னையில் அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை நடுக்குப்பத்தில் நடந்த மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணியில் ஆட்சியர் அன்புச்செல்வன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை கேட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சென்னையின் நீராதாரங்கள் வற்றி வரும் நிலையில்
குடிநீர் விநியோகம் குறித்து குடிநீர் வடிகால் வாரியம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புச்செல்வன் தெரிவித்தார். நாளை முதல் அனைத்து பள்ளிகளும் 2017-18 கல்வி ஆண்டு தொடங்கி செயல்பட துவங்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இந்த தருணத்தை பயன்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற இந்த முகாம் திருவல்லிக்கேணியில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டு, அதே போல 10 மண்டலங்களிலும் சென்னையில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடும் வெப்பத்தின் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயில் சுட்டரித்து வருவதால் பள்ளிகள் திறக்கும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் வையாபுரி, மணிகண்டன், சிவா உள்ளிட்டோர் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், கடும் வெப்பம் நிலவுவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 12ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவித்தார். விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று சென்ற முறை 7ஆம் தேதி திறக்கப்படும் என்று விடுமுறையை நீட்டித்து அறிவித்திருந்தோம். மீண்டும் சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வெயிலுடைய கடும் தாக்கத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்க அவர்களுக்கு மேலும் 3 தினங்கள் விடுமுறை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலமைச்சர் அனுமதியோடு வருகின்ற திங்கட்கிழமை அன்று அரசு பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்படும். மீண்டும் 3 தினங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்து வரும் நிலையில் புதுவை மற்றும் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், சென்னையில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் எனவும் தெரிவித்தார். கேரளாவில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவமழையானது தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் வரையிலான தமிழக பகுதியில் பரவியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. பதிவான மழை விவரங்களின் அடிப்படையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2-3 தினங்களில் தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்தின் பிற பகுதிகளில் துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். திருமுருகன் காந்தி மீதான குண்டர் சட்டத்தை திரும்ப பெறக்கோரி கோவையில் அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அரசின் அடக்குமுறைக்கு எதிரான அமைப்பை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்து மெரினாவில் நடந்த நினைவேந்தல் அஞ்சலி கூட்டத்தில் மே 17 இயக்கம் மற்றும் தமிழர் விடியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி, டைசன் உள்ளிட்டோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். நிலையில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கோவை அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். கருத்துரிமையை பறிக்கிற விதமாக, கருத்துரிமையினுடைய குரல் வழியை நெரிக்கிற விதமாக குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. இந்த குண்டாஸ் போடப்பட்டதை கண்டித்தும் மத்தியில் RSS செயற்திட்டங்களை எல்லாம் இந்திய அரசினுடைய சட்டங்களாக மாற்றுகிற மோடியை கண்டித்தும் மாநிலத்தினுடைய உரிமைகளை தலையிடுவதை தடுக்காமல் இருக்கிற மாநில அரசை கண்டித்தும் மாநில அரசாக இருக்கிற அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை கோவையில் இருக்கக்கூடிய அரசு அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மாட்டிறைச்சி உண்ணும் போராட்ட விவகாரத்தில் சென்னை IIT மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வளாகத்தில் திரண்ட பெரியார் வாசகர் வட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் மாட்டிறைச்சி தங்கள் உரிமை, தமிழகத்தை மெரினா ஆக்குவோம் என முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் மாட்டிறைச்சி உண்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
மாட்டிறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை சட்டம் விவசாயிகளை கொல்லும் சட்டமாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடையால் மாடுகள் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது எனவும் தமிழகத்தில் பேச்சுரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வான்பதற்கு மாறாக மதம் என்ற பெயராலும் இன்றைக்கு இறைச்சி என்ற பெயராலும் பசு என்ற பாதுகாப்பு என்ற பெயராலும் இப்படி செய்வது சிறுபான்மைகளும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த ஒடுக்கப்பட்ட வாழ்வுகளின் மூலம் நாங்கள் கொண்டு வருகிறோம். மத்திய பாஜக அரசு உள்நாட்டு மக்கள் மீது போர் தொடுத்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மாட்டிறைச்சி தடையை நீக்க கோரியும் ஐஐடி மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன், பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசின் தோல்வியை மறைப்பதற்காக பண மதிப்பிழப்பு, மாட்டிறைச்சி தடை போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு உள்நாட்டு மக்கள் மீது போர் தொடுத்து வருவதாகவும் தா பாண்டியன் புகார் தெரிவித்தார். இந்த வழியிலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சட்டமாக வரவில்லை, மேலும் பாரத்தை தூக்கி வைக்கிற சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார். அக்கம்பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், ஒப்பந்தப்படி நீதிமன்ற தீர்ப்புப்படி. அதை நிறைவேற்ற அவசர காணும். நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத இந்த ஆள் போடுகிற உத்தரவை நாம் மட்டும் மதிக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழகம் மீறும் நிறைவேற்ற. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனையில் படுக்கைகளின் எண்ணிக்கை விரைவில் 700ஆக உயர்த்தப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது நடைபெற்ற விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் விஜயவேணி, ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பொது மருத்துவமனையில் மகப்பேறு சிறப்பு படுக்கை பிரிவில் குளிர்சாதன வசதிகள் உள்ள படுக்கை அறைகள் 4 மட்டுமே உள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் நாராயணசாமி, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் குளிர்சாதன அறைகளை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் படுக்கை எண்ணிக்கை 700ஆக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மொத்தமாக உரிமம் வழங்குவதாக குற்றம் சாட்டி கோவையில் மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவையில் கார்ப்பரேட் ஆட்டோக்கள் மற்றும் ஓலா, உபேர் உள்ளிட்ட நிறுவன வாகனங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்தும் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த கோரியும் கோவையில் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று மணிக்குண்டு அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். ஓமலூர் அருகே பேருந்தில் வைத்து நள்ளிரவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பேருந்து ஓட்டுநர்கள் 3 கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்திலிருந்து நாரணம்பாளையம் கிராமத்திற்கு நேற்று நள்ளிரவு சென்று கொண்டிருந்த பேருந்தில் அனைவரும் இறங்கிய பின்னர் 15 வயது சிறுமி ஒருவர் மட்டும் பேருந்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறுமி தனியாக இருந்ததை கண்ட பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணியாற்றி வரும் மணிவண்ணன், முருகன், பெருமாள் ஆகியோர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி பேருந்திலிருந்து இறங்கி அழுது கொண்டே ஓடியதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் 3 பேரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.